தென்மொழி அவர்களே, இது சப்போர்ட் வந்து கீழே 1.45. 1.45 1.40 இல்ல இல்ல இது இப்ப இருக்கிற மேல கொஞ்சம் மேல. இதுவா? இல்ல 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 கீழே. எது சப்போர்ட்? ஆக்சுவலி இது என்னவோ சொல்லலாம். இப்போ நீங்க சொல்றதெல்லாம் ஓகேடா. இது என்னவோ சொல்லலாம். இது ஒரு கீ ஏரியாவை கன்சிடர் பண்ணலாம். ஓகே, சப்போர்ட் எது? அது கீழே. இதோட சப்போர்ட்டா சொல்லலாம். இதை பிரேக் பண்ணா மார்க்கெட் என்ன ஆகும்? கீழே லெவல பிரேக் பண்ணா மார்க்கெட் என்ன ஆகும்? கீழே பிரேக் பண்ணா மேல போகும், அப் ட்ரெண்ட் டவுன் இல்ல டவுன் ட்ரெண்ட். ஸோ ஆக்சுவலி ஒரு டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட் என்ன பண்ணிருக்கீங்க? கீழே உடைச்சிருக்கு. என்ன பண்ணிருக்கு? சேம் ஐயா ப்ரீவியஸ் ஐயா உடைச்சிருக்கா? ப்ரீவியஸ் உடைச்சிருக்கு. உடைச்சி அப்ப மார்க்கெட் மேக்ஸிமம் எதுக்கு சான்ஸ் இருக்கு? மேல அப் ட்ரெண்ட். அப். ஆனா அந்த அப் ஆகணும்னா என்ன நடக்கணும்? இந்த கீ ஏரியா உடைச்சிட்டு மேல போகணும். அதாவது இந்த கீ ஏரியா உடைச்சிட்டு மேல போனா மார்க்கெட் ஃபுல்லி அப் ட்ரெண்ட். இல்ல இப்போ என்ன பண்ணலாம்? வீக்லி போயிடலாமா? அப். ஸோ வீக்லிலையுமே அதுதான் ப்ரீவியஸ் ஐயா. வீக்லி ப்ரீவியஸ் ஐயும் அதுதான். ஸோ இந்த ஹையை உடைச்சா மார்க்கெட் என்ன ஆகும்? மேல போகும். அதர்வைஸ் மார்க்கெட் என்ன இல்லைன்னா கீழே வரும். கீழே தான் வரும். ஓகேவா? இந்த ஹையை மார்க்கெட் என்ன பண்ணணும்? நல்லா அக்ரெசிவா உடைக்கணும். ரைட்? உடைச்சா மார்க்கெட் மேல. அதர்வைஸ் ஆனா இங்க மேக்ஸிமம் சான்ஸ் எங்க இருக்கு? இப்போதைக்கு மேலதான் போகும். இது புல்லிஷ் கேண்டில் தான் இருக்கு, மேலதான் போகும். இல்லம்மா, இப்போதைக்கு என்னத்துக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு? மேல போறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கா, கீழே வரதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கா? மேஜர் லெவல் என்ன காமிக்குது? ஸ்ட்ரக்சர் என்ன செஞ்சிருக்கு? ஹையை பிரேக் பண்ணி மேல பிரேக் பண்ணிருக்கு. அப்ப மார்க்கெட் எங்க போறதுக்கு சான்ஸ் அதிகம்? அப் ட்ரெண்ட். அப் ட்ரெண்டுக்கு சான்ஸ் அதிகம். சோ அப்ப நம்ம வாய்ப்பு எல்லாம் எதுக்கு டிராவல் பண்ண, எதுக்கு அமைக்கணும்? மேல. சோ இது வந்து வீக்லி. இந்த கிரீன் லைன் என்னது? வீக்லி ஹையா. ஆமா. ஓகே. சோ டெய்லி. இப்போ டெய்லில மார்க்கெட் என்னவா இருக்கு? ஒரு கன்சாலிடேஷனா இருக்கா? ஆமா. ஒரு ட்ரெண்ட் லைன் ஒன்னு போடலாம். எங்க மேல என்னமா? போடலாமே, தாராளமா போடலாமே. ஓகே. ஸோ ட்ரெண்ட் லைனு வித் ஹை எல்லாமே என்னவா இருக்குது? ஸோ இந்த ஹையை பிரேக் பண்ணி ட்ரெண்ட் லைனையும் பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் என்ன ஆகும்? மேல போகும். ஸோ இப்போ மார்க்கெட் எங்க நிக்குது? ஒரு கன்சாலிடேஷன் நிக்குது. ஸோ இந்த ஹையை உடைக்கும் போது மார்க்கெட் எங்க போகும்? மேல. கண்டிப்பா எங்க போகும்? மேல லெவலுக்கு போகுமா? அதாவது ப்ரீவியஸ் ஹை லெவலுக்கு போகும். அதே உடைச்சிச்சுன்னா மார்க்கெட் என்ன ஆகும்? அதுக்கும் மேலதான் போகும். சோ ரன் பண்ண வாய்ப்போ? ஓகே. இப்போதைக்கு என்ட்ரி இருக்காமா? இல்ல வேணாம், ரன் பண்ணுங்க. ஒரு நிமிஷம். இப்போ ஒரு பை என்ட்ரி கொடுக்கலாம். ஐ ஷூர்? ஸ்டாப் லாஸ்மா? ஸ்டாப் லாஸ் ஒரு நிமிஷம். இதோ அந்த லோ வரைக்கும் வைங்க. இப்போ வச்சு. இல்ல இது வைக்குமா? இன்னும் கொஞ்சம் கீழே. ஓகே. டார்கெட் இதுவா? 1:2 தானே? 1:1 அதுக்கப்புறம் 1:2 ரைட்? ஓகே. ரன் பண்ணலாமா? பண்ணலாம். வாவ், 1:1 ஹிட்டா? ஓகே. வெல் டன். சோ தென் இந்த கீ லெவல் பிரேக் ஆயிடுச்சு. என்ன பண்ணலாம்? ஒரு பை கொடுக்கலாம். ஐ ஷூர்? இல்ல ஒரு கேண்டில் ஓட்டு. இப்போ கொடுக்கலாம். ஸ்டாப் லாஸ்? ஓகே. இவ்வளவு தூரம் ரொம்ப பெருசா இருக்கு. கொஞ்சம் மேல. ஓகே. ஓகேவா? ஓகே. டார்கெட் 1:2 வா. ரன் பண்ணவா? பண்ணுங்க. ஐ ஷூர்? ஷூர். இப்போ எனி அதர் என்ட்ரி இல்ல போட்டோம். வெயிட் பண்ணி பார்க்கலாம்.
இப்போ நான் கொஞ்சம் ட்ரெண்ட் லைன் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணேன். ஸோ அது இப்போ இன்னொரு கேண்டில் போட்டோம் பார்க்கலாம். என்ட்ரி ஹோல்ட் பண்றீங்களா இல்லை என்ட்ரி வேணாமா? இல்ல அந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆச்சுன்னா மேல போவோம். சரி அது இப்போ போடலாம் ஒரு பை என்ட்ரி. இன்னொரு என்ட்ரியா? இருங்க கன்ஃபர்மேஷன் கிடைக்காமலே இன்னொரு என்ட்ரி போடுறது தவறாச்சுல. ஓகே இப்போ என்ன பண்ணலாம்? இப்போ அப்போ பை என்ட்ரி பொசிஷன் இப்போ அதுதான் ஏதோ கன்சாலிடேஷன் ஃபேஸ் மாதிரி வருது. கன்சாலிடேஷன் ஃபேஸ்னா லோல பை போலாமா கூடாதா? இது என்ன பியரிஷ் புல்லிஷ் மாதிரி இருக்கு. ஓகே ஒரு பை என்ட்ரி கொடுக்கலாம். ஸ்டாப் லாஸ் சேம் ஸ்டாப் லாஸா? டார்கெட்டா சேம் டார்கெட்டா? சோ வெல் பை என்ன மார்க்கெட் பாப்போம். நம்ம 10 மொழியோட இது எப்படி இருக்கு அப்படின்னு ஸ்டாப் லாஸ் பிரேக் பண்ணி க்ளோஸ் ஆயிக்கலாமா? டோன்ட் வரி. வாவ் வாட் எ பியூட்டி ஷாட். என்ன டீம் எவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. மக்கள்கிட்ட ஒரு அவேர்னஸ் இல்லை, ஆளும் இல்லை. அதிக தட்டுங்க. ஏன் மிடில் ஒரு பெரிய பிரேக் மாதிரி இருக்குங்களே? மிடில் அது வந்து சொல்ற மாதிரி கிளாஸ் எடுப்போம், தனியான கிளாஸ் எடுப்பேன். இப்போ வந்து இந்த இடத்துல மிஸ்டேக்கான என்ட்ரிஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் இங்கே நான் நோட் பண்ண வரைக்கும் என்ட்ரி டார்கெட் நான் சொல்லியிருக்கேன். ஆனால் இந்த இடத்துல வந்து 10 மொழி கொஞ்சம் வந்து இந்த என்ட்ரிஸை வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணியிருக்கிறது நல்லது. ஏன்னா இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துட்டாங்க, ஓகே இந்த இடத்துல என்ட்ரி எடுத்தது தட்ஸ் குட், நல்ல என்ட்ரி தான், நான் இல்லைன்னு சொல்ல. அது இப்போ இந்த கேண்டல்ஸ்லாம் கிரியேட் ஆகிறதுக்கு முன்னாடி நெக்ஸ்ட் இந்த கேண்டல்லாம் கிரியேட் ஆகுது. நம்ம வந்து ஜஸ்ட் நம்மளோட ஐஸை வந்து ரொட்டேட் பண்ணி என்ன பண்ணோம்னா இந்த ட்ரெண்ட் லைனை வந்து ஜஸ்ட் மேனேஜ் பண்ணோம். என்ன பண்ணோம்? இந்த ட்ரெண்ட் லைனை வந்து மேனேஜ் பண்ணோம். இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணாதான் மார்க்கெட் என்ன ஆகும்? மேலே போகும். ஸோ அப்போ நீங்கள் மேனேஜ் பண்ணும்போது யூ வில் பி க்ளோசர் வித் த 0 லெவல்ஸ். ஸோ இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் பாருங்க, இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகுதா? இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆயிடுச்சு. ஆனால் இங்கே பிரேக் அவுட் ஆகிட்டு எனக்கு எதுவுமே பை கன்ஃபர்மேஷன் இல்லை. ஸோ கிடைக்கல. ஸோ மார்க்கெட் ஃபுல்லாக ட்ராப் ஆகுது. ஃபைனலி நமக்கு எங்கே பை ஆப்ஷன்ஸ் கிடைக்குது அப்படின்னா இந்த இடத்துல போயிடுங்களா, இந்த இடத்துல பை ஆப்ஷன் கிடைக்குது. ஸோ நம்ம இந்த இடத்துல பை போயிட்டு ஓரளவு ஸ்டாப் லாஸை மேனேஜ் பண்ணிக்கலாம். போயிடுங்களா? ஸோ இந்த இடத்துல பை எடுக்கிறது ஒரு நல்ல என்ட்ரியா இருக்குங்கிறது என்னுடைய கணிப்பு. ஓகேங்களா? ஸோ தென் இந்த இடத்துல வந்து ஹையர் ஹை ப்ரீவியஸ் லோ அப்படின்னு சொல்லிடணும். பட் ஏன் லோவை பிரேக் பண்ணி திருப்பி எனக்கு மார்க்கெட் மேலே போயிடுச்சு. லோயர் லோ வச்சுட்டும் மார்க்கெட் என்ன ஆயிடுச்சு? மேலே போயிடுச்சு அப்படின்னா இது வந்து ஒரு ஃபேக் பிரேக் அவுட்டா நம்ம என்ன பண்ணிக்கணும், கன்சிடர் பண்ணிக்கணும். நான் எப்படி இதை நான் ஃபேக் பிரேக் அவுட்டான்னு சொன்னேன்னா வீக்லியில் போய் கன்சிடர் பண்ணும். வீக்லியில் போயிட்டு நான் பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பண்ணீங்கன்னா, ஸோ ஒரு மார்க்கெட் ட்ரெண்டு செல்லாக போகுது அப்படின்னா ஒரு பையிங் கேண்டலோட ப்ரீவியஸ் லோவை எப்போ மார்க்கெட் உடைக்கிதோ, ஒரு பெரிய பையிங் கேண்டலோட ப்ரீவியஸ் லோவை எப்போ மார்க்கெட் உடைக்கிதோ நம்ம மார்க்கெட் என்ன ஆகும்? செல்லாக ஆரம்பிக்கும். ஸோ வீக்லி கேண்டலோட லோவை மார்க்கெட் என்ன பண்ணலை? உடைக்க. ஸோ உடைச்சுன்னா மார்க்கெட் என்ன ஆகிருக்கலாம்? செல் ஆகி இருக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் வீக்லி லெவலில் எடுத்து பார்க்கும்போது இதுக்கு கீழே நான் ஸ்டாப் லாஸ் வைக்கிறேன்னா தாராளமாக நீங்கள் ஸ்டாப் லாஸ் வைக்கலாம், தவறே கிடையாது. டார்கெட்டை மேலே தூக்கி வச்சு தப்பே கிடையாது. வீக்லி லெவலுக்கு கேண்டலுக்கு கீழே நான் ஸ்டாப் லாஸ் வைக்கிறது ஒரு பெரிய தவறே இங்கே இல்லை. ஸோ அதுதான் நம்ம வந்து டைம் ஃப்ரேம்ஸ் என்ன பண்ணணும், மாற்றி மாற்றி பார்க்கணும். ஸோ அதுக்கு பேர் தான் மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லைக் அந்த வீக்லி லோவர் பாருங்க. ஸோ இட்ஸ் தெளிவான கீ ஏரியாவா டினோட் ஆகுதா? கீ ஜோனா என்ன ஆகுது? மல்டிபிள் டைம்ஸ் ரியாக்ட் ஆகுது. ஸோ கீ ஜோனா ரியாக்ஷனும் ஆகுது. ஸோ நம்ம இந்த விஷயத்தை நம்ம இந்த இடத்துல லேர்ன் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ வெல்டன் தென்மொழி ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணது வந்து தப்பு கிடையாது. ஏன்னா இது வந்து தெரிஞ்சுக்கக்கூடிய இப்போ நீங்கள் இருக்கிற ஒரு லேர்னிங் ஸ்டேஜ். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தவறுகள் நானே பண்ணுவேன்.
ஸோ அந்த தவறுகளை வந்து நம்ம வந்து லேர்ன் பண்றதுக்கான பக்குவத்தை நம்ம வச்சுக்கணும். லாஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல போயிட்டு நம்ம உட்கார்றத விட ஏன் இந்த இடத்துல எனக்கு லாஸ் ஆச்சு, ஐ வாண்ட் டு பி அலோன். ஓகே, ஐ வாண்ட் டு பி அலோன். ஸோ எனக்கு ரொம்ப வந்து ஒரு பிடிச்ச ஒரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா, இந்த இடத்துல அதை யூட்டிலைஸ் பண்ணி ஒரு ப்ராப்பர் என்ட்ரி எடுத்தீங்க தெரியுமா, வேற லெவல். ஒரு என்ட்ரி எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ண ப்ராப்பர் எத்திக்ஸ் வந்து இந்த இடத்துல நீங்க பார்த்து யூட்டிலைஸ் பண்ணி எடுத்தது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல இங்கே யூஸ் பண்ண லெவலில் வந்து இங்கே கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டீங்க. ஸோ மற்றபடி ஓகே, என்ட்ரி இஸ் குட், தப்பே கிடையாது. ஓகே, பட் கொஞ்சம் அந்த ஸ்டாப் லாஸ் லெவல் மேனேஜிங்லாம் இன்னும் நல்லா இருந்துச்சு அப்படின்னா இனிமேல் நல்லா இருக்கும் நமக்கு. சூப்பராக இருக்கும். ஸோ சூப்பர் ட்ரெயின் பண்ணலாம். சூப்பர் கை கட்டுங்கப்பா. Nice.